The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கி இருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரம். விக்னேஷ், புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தினுடைய இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக வீடு பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுக்கும் பணியின் போது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டிய நிலையில கொரோனா காரணமாக தள்ளி போனது. இந்நிலையில் இந்தியாவில் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 140 கோடியை கடந்து விட்டதாக கூறும் நிலையில் நாட்டின் திட்டமிடுதல், தொகுதி மறுவரையறை மற்றும் பொது கொள்கைகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை 30ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இதில் ஒரு 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும், குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினருடைய உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட அந்த 33 கேள்விகள் கேட்கப்பட்டு தனியாக ஒரு செயலியில் அவை பதிவேற்றம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 3000 பணியாளர்கள் அடுத்த 30 நாட்களில் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும், முதல் கட்டமாக இந்த பணி தற்போது நடைபெறும் என்றும், இரண்டாவது கட்டமாக தனி நபர்களுக்கு, அதாவது ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பிப்ரவரி மாதம் தொடங்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதோடு ஒரு பிரத்யேகமான செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டையும் ஆகஸ்ட் மாதத்துல மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்படும் என மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.